ஓம் ஏகதந்தம் மகாகாயம் சூரியகோடி சமப்பிரபம் அபிக்கணம் குருவே தேவதேவா சர்வகாரியேசு சர்வதாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என்று விசுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2026 வியாழக்கிழமை. இன்றைய திதி தசமி இரவு 1 மணி வரை, பிறகு ஏகாதசை. இன்றைய நட்சத்திரம் மிருக சீரிஷம். மதியம் 12 மணி 15 நிமிடம் வரை, பிறகு திருவாதிரை. இன்றைய யோகம் பிரீதம். கரணம் தை துளை நேத்திரம் 2 ஜீவன் பாதி. நாள் முழுக்க மரண யோகம் கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிறகு 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் பிற்பகல் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. வார சூளை தெற்கு தென் கிழக்கு பரிகாரம் தைலம் மதியம் 2 மணி வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமைய மரணயோகம் இருப்பதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுங்கள். பொதுவாக சுபகாரியங்களுக்கு உகந்ததல்ல. அன்றாட செய்யக்கூடிய பணிகளில் சிரத்தையோடு செய்யலாம், எந்த விதமான தடைகளும் இருக்காது. இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கவனத்தோடு இருந்தால் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மன குழப்பங்களை உருவாக்கிவிடும் என்பதனால் கவனம் அவசியம் தேவை. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. அஸ்வதி நட்சத்திரம் மதியம் 1 மணி வரை. அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம், புதிய முயற்சிகள், வருவாய் கிடைக்கும். பரணி மதியம் 1 மணி வரை. அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். மாலை நேரத்தில் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம். கிருத்திகை மதியம் 1 மணி வரை. பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு தேவை. பிறகு அனைத்து விதத்திலும் நன்மை வரும். அடுத்ததாக காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடகம்.